பற்றின் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கலஞ்சி திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், அதே மாதிரி ஜாதக அலசல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு வந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லியிருந்தோம். அவர் யூடியூப்லேயும் போடுங்க என்னுடைய ஜாதகத்தை அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க பாரு ஜாதகத்தை போடுறோம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 6/9/1996. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு அந்த ஜாதகத்தை பாருங்கள். காலையில் நேரம் 7:35 பிறந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்கிறார். லக்னமாக வந்திருக்கிறது கன்னி லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மிதுன ராசி. லக்னமும் ராசியும் உபயத்தன்மையில் இருக்குது. அப்படிங்கும்போது லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட முடியல. ஏன் அப்படின்னா அவர் வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது விதி இருக்கும்போது விதி விலக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்போது உச்சம் பெற்ற கிரகம் வக்ர நிலையில் அடைந்தால் அது நீச பங்கத்தை கொடுக்கிறது, நீசமாகுது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ஆனால் அம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நீசம் அடையும் போது அங்கே உச்சபலம் பெறுகிறார். அவர் ராசியில் கஷ்டப்பட்டு அம்சத்தில் உச்சமாகும்போது முற்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பாயிண்ட். லக்னம் சொல்லக்கூடிய விஷயம். லக்னமும் லக்னாதிபதியும் உபயத்தன்மையில் இருப்பதனால எல்லாத்தோடையும் நண்பர் இருக்க பழகுவாங்க, எல்லோரையும் அரவணைச்சு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது இவங்களுக்கு வந்து ட்ராபேக்காக தான் முடியும். இவங்கள நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர இவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா புதன் பகவான் மட்டும் அங்கே அமர்ந்தது காரணம் இல்லை, திக்பலம் பெற்றுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணம் கிடையாது. கூட ராகு பகவானுக்கு வந்திருக்கிறார். எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், செய்யணுங்கிற வேகம் இருக்கும். அதற்கான உத்வேகத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஜாதகர் செய்வதில் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பார். ஏன்னா மாந்தி பகவான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்தை ராகு பகவான் பார்க்குறாரு. அங்கே திதிசூன்யமாக இருக்குது. 3ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் போய் நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போது ஜாதகர்கிட்ட ஆசை இருக்கிற அளவுக்கு வேகம் மனதில் இருக்கிற வேகம் அளவுக்கு உடல் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. இவர் நேரடியாக ஒரே கேள்வி தான் கேட்டார், எனக்கு திருமணம் எப்போ, என் கர்ம வினை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலாக பார்க்கும்போது குடும்பத்தை அம்சம் தர வேண்டியவர் சுக்கிர பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறான்னு பாருங்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நீசமடைந்த செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது குடும்பம் அமையும், ஆனால் காலதாமதமாகும் அப்படிங்கிறது குடும்பாதிபதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, கலத்திரம் அமையணும் அப்படின்னு பார்த்தா அந்த 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக உட்காந்துருக்கிறார். அங்கே உட்கார்ந்தது மட்டும் இல்லை, அவர் வக்ரகதியில் போய் உட்காந்துட்டார். கூட கேது கூட நெருக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். சனி கேது இணைவு அப்படிங்கிறது பிரம்மதேவனை கண்ணீர் விட்டு அழக்கூடிய அமைப்பாக வரும். அது இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமாக போய் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக போய் நிற்குது. அப்போ மோட்சஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது இவருக்கு திருமணம்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா குழந்தை பிறப்புன்னு ஒன்று விஷயம் காலதாமதமாகணுங்கிறதுக்காகவே திருமணம் தள்ளி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நேரடியான தோஷம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ராகு தோஷமும் சூரிய பகவான் தோஷமும் சனி தோஷமும் இந்த ஜாதகத்திற்கு இருக்கவே செய்கிறது. அதற்காகவே திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு. அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே சூரியன் சுக்கிரன் இடைவெளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தடுத்த கட்டங்களில் இருந்தாலும் 45 டிகிரி வித்தியாசம் வருது. ஸோ அப்போ அந்த சூரியன் சுக்கிரன் இடைவெளி அதுவும் காலதாமத திருமணத்தை காட்டுகிறது. சரி, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா நடக்கும் திசை பாருங்கள், குருமகா திசையே நடக்குது. இவர் பிறக்கும்போது 1 வருடம் 1 மாதம் 24 நாள் செவ்வாய் மகாதசை, அதுக்கப்புறம் 18 வருஷம் ராகு மகாதசை, 19 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் 16 வருடங்கள் குரு மகாதசை. கிட்டத்தட்ட இவருக்கு 35 வருடம் வரைக்கும் குரு மகாதசை தான் நடக்கும். அந்த குரு இந்த லக்னத்திற்கு வந்து பாதகாதிபதிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் வச்சு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது தனக்கான பாதங்களை தானே செய்வதற்குரிய அமைப்பாக வந்து நிற்கிது. இவருக்கு லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் காலப்புருஷ ரீதியாகவும் 5-7 தொடர்பு பெறுகிறது. அப்படிங்கும்போது இவருக்கு கண்டிப்பாக காதல் ஒன்று வந்திருக்கும். ஆனால் அந்த காதல் வந்து நிறைவேறாமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதி 7க்கு போவதும், அந்த 7லிருந்து கேது பகவான் 5ஐ பார்ப்பதும், அந்த 5ஆம் அதிபதி வக்ரகதியில் நிற்பதும் ஒரு காதல் அப்படிங்கிற விஷயம் அதுவும் நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படிங்கிறத கணக்காகுது. சரி, நீ எப்படி தான் இவருக்கு சக்ஸஸ் ஆகும் லைஃப்பை, எப்படி திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு விதியை விட மதியை தான் இங்கே பிரயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா 11ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போது இவர் பயணகிரகமாக இருக்கிற சந்திரன் காரகத்துவத்தை எடுத்துக்கொண்ட ஒரு துறையில் ஒரு வரனை தீர்க்க இவருக்கு வரன் விரைவாக அமையும்.
உணவுப் பொருளாகட்டும், ஃபேஷன் டிசைன் ஆகட்டும், ட்ராவல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி இடங்களில் ஒரு வரனை இந்த ஜாதகர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார்னா இவருக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ரெண்டாவது, இவர் பாருங்கள், லக்னம் கன்னி லக்னம், லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படிங்கும்போதும் தாய் தந்தை அவங்க நிலை பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு உட்காந்துருக்கிறார். அப்போ தாயும் இந்த ஜாதகருக்கு வந்து பெரிய அரவணைப்பை தருவதற்காகவோ இல்லை இவர் வாழ்க்கைக்காக பாடுபடுவதற்காகவோ இவர் முன்னேற்றத்துக்காக இதை செய்வதற்காகவோ ஒரு விஷயங்களை முன்னெடுத்து நடத்துவதற்கோ இங்கே குறைவாக தான் இருக்கிறது. தந்தை ஸ்தானம்னு பார்க்கும்போது சுக்கரனே வராரு. அவர் நேசம் கூட கிரகத்தோட இணைஞ்சனுக்கு வந்திருக்கிறாரு. காரக கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயத்தில் அமர்ந்து திதி சுனியத்தில் அமர்ந்து இந்த லக்னத்திற்கு பெரிதாக ஆதிபத்தியத்தை கையில் வச்சுருக்காம அவரும் அங்கே வந்து பலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் அமாவாசை நெருங்கி வரப்போகிறார், இருள் சந்திரனாக போகிறார். அப்படிங்கிற அமைப்பும் சூரியனுக்கும் சனிக்கும் 6-8 இருப்பதும் இந்த ஜாதகருக்கு தாய்னாலையும் தந்தைனாலையும் சகோதரத்துவனாலையும் கூட ஒரு முறையான அங்கீகாரமாகட்டும் இல்லை வாழ்க்கையின் நெறிமுறைகளாகட்டும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி கொண்டு செல்வதற்கான விஷயங்களாகட்டும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது இந்த ஜாதகர் வருத்தப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு இந்த ஜாதகத்திலே காரணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி பகவான் வந்து 7ல் உட்காந்துருக்கிறாரு. அவர் இருக்கும் இடத்துலேருந்து இந்த ஜாதகமில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனி பகவான் இருக்கும் இடத்துலேருந்து பின்னோக்கி என்ன 8வது இடம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடம் காலபுருஷ ராசிக்கு எத்தனாவது ராசியாக வருகிறதோ அதன் வழியில் அந்த ஜாதகர் கர்மவினையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அந்த வகையில் இந்த ஜாதகத்தை பாருங்கள், சனி பகவான் வந்து மீனத்தில் உட்காந்துருக்காரு. மீனத்திலிருந்து பின்னோக்கி எண்ணி வருவது 8ஆம் இடம் வந்து சிம்மம். அந்த சிம்ம ராசியை காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வருது. அப்போது குலதெய்வம், பூர்வீகம், அடுத்த சந்ததி, அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு காலதாமதம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த ஜாதகர் கர்ம வினையை அனுபவதற்காகவே இந்த ஜாதகர் வந்திருக்கிறார். அப்போ விதியை மதியால் வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதற்கு ஜாதகர் கொஞ்சம் முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்து செஞ்சார்னா முயற்சிகளை கொடுக்கும். ஏன்னா குரு என்னதான் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி என்றாலும் ஒரு சுபர், இயற்கை சுபருங்கிற அமைப்பில் வாங்கியிருக்கிற சாரம் பாக்கியாதிபதியின் சாரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பாக்கியத்தை தருவார், கொஞ்சம் காலதாமதப்படுத்துவார். இந்த மே மாதத்துக்கு பிறகு இவருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இவர் நம்ம சொன்ன ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணி சில கோவில்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சில வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு இதற்கான ஒரு ஒரு மன உறுதியோட என்ன சொல்கிறது ஒரு தியாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர் வந்து திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டால் இவருக்கு நிச்சயமாக இந்த மே மாதத்திற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் 1000 மடங்கு இருக்குங்கிறது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல்.